இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நானும் பாக்குறேன், உங்க பக்கத்துல ஒரு சேர் இருக்கு, யாருமே உட்கார்றது இல்ல, காலியாவே தான் இருக்கு. அதுக்கு எதுக்கு சார் அங்க ஒரு சேர் போடணும்? இது கதிரோட சேர். அவர் தான் அதுல உட்காரதே இல்லை சார். இந்த ஏஜென்சிக்கு அவர் 5 லட்சம் ரூபாய் கட்டி பார்ட்னரா சேர்ந்தாரு. இன்னும் பாக்கி 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதை எப்போ கொடுக்கறாரோ அப்ப அவர் ஈக்குவல் பார்ட்னர் ஆயிடுவாரு. அப்ப அவர் தாராளமா வந்து இங்க உட்காரலாம். அப்படின்னா இப்ப அவர் முழு பார்ட்னர் இல்லையா? இப்ப முழு பார்ட்னர் இல்ல. உங்களுக்கு கொஞ்சம் மேல, எனக்கு கொஞ்சம் கீழே. ஆனா அவர் நினைச்சா எப்ப வேணாலும் பணத்தை கொடுத்துட்டு முழு பார்ட்னர் ஆயிடலாம். அவர் பிசினஸ் எந்த அளவுக்கு டெவலப் பண்றாரோ, எந்த அளவுக்கு புது கஸ்டமரை கூட்டிட்டு வராரோ, அந்த அளவுக்கு அவருக்கு கமிஷனும் அதிகமா கிடைக்கும். நமக்கும் அதுல ப்ராஃபிட் அதிகமாகும். ஓ, சரிங்க சார், சரிங்க சார், வரேன் சார். சார், நான் சீக்கிரம் அந்த 5 லட்சத்தை கொடுத்துட்றேன் சார். ஐயோ கதிர், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் நார்மலா தான் சொன்னேன். இல்லை சார், நீங்கள் சரியாக தான் சொல்லியிருக்கீங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸை டெவலப் பண்ண பார்க்குறேன். இப்போவும் நீங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க கதிர். நிறைய புது கஸ்டமரை கொண்டு வந்திருக்கீங்க. நமக்கு சப்ளை ஒரு நாள் கூட கேப் விடாம நடந்துட்டு தானே இருக்கு. நாம புது கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதோட நிறுத்திடக்கூடாது. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல சீக்கிரமா ஆர்டர் எடுக்கணும். சார், இந்த ஊர்லேயே பெரிய ஹோட்டல் ஷண்முக பவன் தான். அவங்க நிறையா பிரான்ச்சஸும் வச்சுருக்காங்க. நாமே அவங்கக்கிட்ட ஆர்டர் கேட்கக்கூடாது. ஆக்சுவலாக நமக்கு தான் ஆர்டர் வர வேண்டியது. நான் ட்ரை பண்ணேன். ஆனால் சில விஷயத்தில் நம்ம டிலே ஆனதுனால அது நமக்கு கிடைக்கல. அவங்க மொத்தம் 100 சிலிண்டர் கொடுக்குற மாதிரியான ஆர்டர் அது. நம்ம கிடைச்சிருந்தா நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் கிடைக்கல. சார், நான் வேணா திரும்ப அந்த ஓனர்கிட்ட பேசி பார்க்கவா? கதிர், நான் அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனால் அவர் சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. திரும்ப போய் கேட்டா நம்மளை பெருசாக மதிக்க மாட்டாங்க. பரவாயில்ல சார், அவங்க எப்படி நடத்தினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஒரு போட்டிலையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, ஜெயிச்சவனோட பேரும் வரலாறுல இருக்கும், தோத்தவன் பேர் கூட வரலாறுல இருக்கும். ஆனால் முயற்சியே பண்ணாதவன் பேர் தான் எதுலையுமே இருக்காது சார். பரவாயில்லையே, நல்லா பேசுறீங்க. உங்க கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நீங்க வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம் தான். சரி சார், நான் பேசிட்டு சொல்கிறேன்.